வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கடக லக்னம். லக்னத்திலேயே புதனும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார். நீச்ச செவ்வாய். 4 சந்திரன், 2 சூரியன். ஆம், இந்த ஜாதகம் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களது ஜாதகம். மிக பெரும் முருகனது அடியவர், 65வது நாயன்மார் என்று போற்றப்பட்டவர். லக்னத்திலே ராகு இருந்ததாலே இடைவிடாத உழைப்பை கொண்டவர். பல்வேறு முருகனது ஆலயங்களுக்கு குடமுழுக்கு விழாவை செய்தவர். அவ்வப்போது பொருளாதார சிக்கலிலே தன் வீட்டில் தன் மனைவியின் நகையை அடமானம் வைத்து கூட கோயில் திருப்பணிகளுக்கு செலவு செய்தவர். இங்கே பார்க்க வேண்டியது புதன் மற்றும் ராகுவின் சேர்க்கை, அதே போல செவ்வாய் மற்றும் ராகுவின் சேர்க்கை. சில சமயங்களிலே இவரை கேலிச்சொல் சொல்லியவர்களையும் திருத்தி தன்பால் ஈர்த்தவர். ஒரு முறை இவரை கிருபானந்த லாரி என்றார்கள். உடனே சொன்னார், ஆமாம், லாரி என்று சொல்லக்கூடிய வாகனம் அடுத்தவர்கள் சுமையை சுமக்கிறது. யானும் ஒரு ஆசானாக உங்கள் சுமையை சுமந்து உங்களை இறைவனிடத்தே இட்டுச் செல்கிறேன் என்று விளக்கம் தந்தார். மற்றொரு முறையோ, நெற்றியில் என்ன சுண்ணாம்பு பூசியிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடனே சொன்னார், ஆம், இது ஈசன் இருக்கக்கூடிய உடல் ஆலயம், எனவே இதிலே சுண்ணாம்பு என்று சொல்லக்கூடிய திருநீர் இருக்கிறது என்று சொல்லி விளக்கத்தை தந்தவர். மிக பெரும் அருளாளர். இவரது கருணையை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். மேலும் மற்றொரு முறை சத்யசாய் பாபாவை காணச் செல்கிறார். சுவாமி இவரை 3 நாட்கள் தங்க வைக்கிறார். தரிசனம் தரவில்லை. ஏனோ இவருக்கு மனதிலே ஒரு வருத்தம். திடீரென்று சத்யசாய் பாபா சொன்னார், வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவும் முருகனது அருட்பணிகளுக்காகவும் ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு 3 நாட்கள் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என விரும்பினேன் ஐயா என்று சொன்னார்.